பிக் பாஸ் மஞ்சரியை கூப்பிட்டு மேனேஜர்ஸ் வெர்சஸ் தொழிலாளிகள் டாஸ்க்கான டீட்டெயில்ஸை சொல்லிட்டாரு. அவங்களும் வந்து டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டாப் 8 வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் டாப் 8 ஆல்ரெடி இருக்கிறதுனால இந்த வீட்டை மேனேஜ் பண்ணுற பொறுப்புலையும், அண்ட் பாட்டம் 7 இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி தான் டாப்புக்கு வரணுங்கிறதுனால அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் ஜோன்லேயும் வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ட். அப்புறம் என்னென்னா, வீட்டில் வந்து 3 சைக்கிள் வச்சுருப்பாங்க. அந்த 3 சைக்கிளை அமுத்துனா தான் வீட்டுக்கு கேஸ் சப்ளை வரும், டாய்லெட்டில் தண்ணி வரும், வாட்டர் ப்யூரிஃபையரில் குடிக்கிற தண்ணியும் வரும். ஸோ குடிக்கிற தண்ணி, டாய்லெட் தண்ணி அண்ட் கேஸ் 3மே ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமாக தேவையான விஷயங்கள். ஸோ இந்த 3ம் நடக்கணும்னா 3த்துக்கும் இந்த தொழிலாளிகள் வந்து சைக்கிள் மிதிச்சுட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு என்னென்ன ரூல்ஸ் போடணும் அப்படிங்கிறத மேனேஜர்ஸ் தான் முடிவு பண்ணணும். மேனேஜர்ஸுக்கு இங்கே 2 ரோல் என்னென்னா, இந்த தொழிலாளிகளுக்கு என்னென்ன ரூல்ஸ் போடணும் அப்படிங்கிறது, அப்புறம் இந்த தொழிலாளிகளை வச்சு நல்ல வேலை வாங்குறது, அவங்க கரெக்டாக அந்த வேலை செய்கிறத என்ஷூர் பண்ண வேண்டியது வந்து மேனேஜர்ஸோட வேலை. தொழிலாளிகள் எல்லாரும் சைக்கிள் மிதிக்கணும். ஸோ எப்போ கேஸ் இப்போதைக்கு எல்லாமே கட் பண்ணிட்டாங்க, டாய்லெட் சப்ளை கட் பண்ணிட்டாங்க, வாட்டர் பியூரிஃபையர் தண்ணி கட் பண்ணிட்டாங்க, அண்ட் ஆல்சோ கேஸ் சப்ளையும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு கேஸ் சப்ளை வேணும் அப்படின்னா முதல்ல மேனேஜர் வந்து ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு, எப்பா நீ போய் சைக்கிள் மிதி, அப்போ தான் வந்து கேஸ் சப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லணும். கேமரா திரும்ப திரும்ப அருணோட ஃபேஸையே காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இதுதான் வந்து இந்த வார டாஸ்க். இதில் இன்னும் முடியலை, இனிமே தான் இருக்குது ஹைலைட்டு. இதில் தொழிலாளிகள் எல்லாருமே நாமினேட்டட் ஜோனில் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் எல்லாருமே நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருப்பாங்க. மற்றபடி தொழிலாளிகள் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்க வீட்டுக்குள்ளே வரலாம். அப்போது இப்போ ஒரு வாட்டி பஸர் அடிக்கும் போதும் தொழிலாளிகள் அவங்களுக்குள்ள ஒருத்தரை சூஸ் பண்ணி ஒருத்தரை மேனேஜர் இடத்துக்கு அனுப்பணும், அதாவது நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு அனுப்பணும். மேனேஜர்ஸ் எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒருத்தரை சூஸ் பண்ணி நாமினேட்டட் ஜோனுக்கு, அதாவது தொழிலாளிகள் ஜோனுக்கு அனுப்பணும். ஸோ அங்கேருந்து ஒருத்தர் இங்கே வந்துகிட்டே இருப்பாங்க, இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போயிட்டே இருப்பாங்க எவ்ரி பஸ்ஸருக்கு. ஸோ கடைசி இந்த வாரம் இறுதியில் நாமினேட்டட் ஜோனில் இருக்கிறவங்கலேருந்து ஒரு ஆள் அடுத்த வாரம் டைரக்ட் நாமினேஷனுக்கு செலக்ட் ஆவாங்க. அதே மாதிரி நாமினேஷன் ஃப்ரீ ஜோனில் இருக்கிற மேனேஜர்ஸ்லேருந்து ஒரு ஆள் அடுத்த வாரத்துக்கு எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். ஸோ இது 10வது வாரம். நீங்கள் எடுத்து வைக்க போகிற ஒரு அடியும் இடி மாதிரி இருக்கணும், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணுங்கிறது தான் பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த டாஸ்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இதை பற்றின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.